அகர்வால் கண் ஹாஸ்பிட்டல் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கிறது. அது நம்ம பேர் சொல்கிறது ரெட்டிகான். திஸ் வாஸ் இனாகரேட்டட் பை ஆர் லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரி அண்ட் கவர்னர் ஆஃப் தெலுங்கானா. இப்போ ரெட்டினா என்ன இருக்குது, நம்ம கேமராவில் ஒரு ஃபிலிம் இருக்குது, அப்படியே நம்ம கண்ணில் ஒரு ஃபிலிம் இருக்குது. அது நம்ம பேர் சொல்கிறது ரெட்டினா. சப்போஸ் யார்கிட்ட டேமேஜ் இருக்குது, டயபெட்டிஸ் பற்றி சுகர் ஜாஸ்தி சாப்பிட்றது, அது ரெட்டினாலே ப்ளீடிங் வரலாம், ரத்தம் வரலாம். அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அதை உள்ளே போயிட்டு நம்ம லேசர் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணோம். ஸோ டயபெட்டிக் டேமேஜ் கண்ணில் ரொம்ப சீரியஸ் இருக்குது. சப்போஸ் ரெட்டினா செப்பரேட் ஆகிறது, நம்ம சொல்கிறது ரெட்டினல் டிட்டாச்மெண்ட். இதெல்லாம் நம்ம லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். இது இப்படி பண்ணோம். இதுதான் இந்த கான்ஃபரன்ஸ் பற்றி இருக்குது. டு எஜுகேட் so many people. We had about 750 doctors from all over the country. ஃபிசிக்கல் கான்ஃபரன்ஸில் இங்கே வந்தது ஹோட்டல் ஐடிசியில். இப்போ பக்கத்தில் நம்ம கிட்ட இங்கே இருக்குது டாக்டர் எஸ் நட்ராஜன், லீடிங் ரெட்டினா டாக்டர் ஃப்ரம் பாம்பே ஆதித்ய ஜோத் கண் ஹாஸ்பிட்டல். இப்போ அகர்வால் கண் ஹாஸ்பிட்டல் 100 ஹாஸ்பிட்டல் இருக்குது. 14 are in Africa, 86 are in India, and Dr. Natarajan is leading the Agarwal group fully in retina and in Maharashtra. அந்த பின்னால் இருக்க நம்மக்கிட்ட இங்கே டாக்டர் மோகன் ராஜன் ஃப்ரம் ராஜன் ஐ கேர் சென்னையிலேருந்து, அண்ட் இங்கே பக்கத்தில் இருக்க டாக்டர் அத்யா அகர்வால் and Dr. Ashwin Agarwal, both directors of Agarwal Group of Eye Hospitals. இப்போ நான் சொல்கிறேன் டாக்டர் நட்ராஜன் கிட்டே, இதை டயபெட்டிஸ் டேமேஜ் கொஞ்சம் சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார். இப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறது ஸ்கேனிங் அண்ட் டயக்னோசிங் இட் ஃபார் ஆல் ஸ்க்ரீனிங் ஃபார் நார்மல் பீப்புள். ஸோ இந்த சக்கரவாயி வந்து இந்தியாவில் 77 மில்லியன் மனிதருக்கு இருக்குது. அதில் 58% மனிதருக்கு வந்து அந்த நோய் இருக்குதா இல்லையான்னு தெரியல, சுகர் இருக்குதா இல்லையான்னு தெரியல. அதனால் 30 வயசுலேருந்து அவங்களுக்கு சுகர் டெஸ்ட் பண்ணணும், HbA1c, பிபி சுகர். அது எப்போ சுகர் வருதோ 5 வருஷம் கழிச்சு தான் ரெட்டினா வரும். பட் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஊரில் எப்போ கண் ப்ராப்ளம் வந்ததோ அப்போ தான் ஐ டாக்டர்கிட்ட போகிறாங்க. அது வந்து ரொம்ப தப்பு. நார்மலாக டயபெட்டிஸ் எப்போ டயக்னோஸ் பண்ணுறோமோ அந்த வருஷத்துலேருந்து 0 இயர்லேருந்து எவ்ரி இயர் ரெட்டினா செக் பண்ணணும். இப்போ புதுசாக மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு இன்ஃப்ராரெட் டிவைஸோடு அட்டாச் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணலாம். நீங்கள் யார் வேணால் அதை ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதை வந்து வில்லேஜ்லேயோ இல்லை எங்கள் பெரிஃபெரியிலையோ செக் பண்ணலாம். அந்த ஃபோட்டோவை வச்சு டாக்டர் எங்ககிட்ட அனுப்பிச்சானா அந்த ஃபோட்டோவில் 100 பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட் எடுத்தால் ஒன்லி 90 பேஷண்ட் வீட்டுக்கு போகலாம். ஒன்லி 10 பேஷண்ட்டுக்கு கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். சமுக்கு லேசர் தேவை, சில பேருக்கு இன்ஜெக்ஷன் தேவை, சில பேருக்கு காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன் தேவை. ஸோ முதலே சீக்கிரம் கண்டுபிடிச்சா பேஷண்ட்டுக்கும் செலவு கம்மி, அண்ட் நம்மளுக்கும் டைம், பேஷண்ட்டை வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு டைம் கம்மியாகும். ஸோ இந்தியாவுக்கு எக்கானமியும் இம்ப்ரூவ் ஆகும். இன்னொன்று வந்து இந்த கான்ஃபரன்ஸில் இந்த கண் அடிபட்டால் முதல் நாள் எங்கே இருக்கிறவங்களும் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு 6 நாளுக்குள்ளே செகண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அமிச்சாங்கன்னா அந்த எல்லா காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன் பண்ணால் நிறைய பேருக்கு பார்வை கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1 மீட்டர் பார்வை கிடச்சா கூட 2 கண்ணும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த 1 மீட்டர் பார்வை கிடச்சா அதுவே பெருசு. அவங்க சாப்பிட்றத பார்க்க முடியும். 3வது வந்து 50 வயசுக்கு மேலே இந்த ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டிசீஸ் வருது. அந்த டைமில் நீங்கள் அது வந்ததுன்னா அதில் சென்ட்ரலாக ரெட்டினா அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் டிவி பார்க்க முடியாது, படிக்க முடியாது, கார் ஓட்ட முடியாது. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க 50-60 வயசுக்கு அப்புறம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணலான்னு. அந்த டைமில் படிக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் ஆம்ஸ்லர் கிரிட்னு ஒன்று இருக்குது. அதில் ஏதாவது லைன் வளைஞ்சு தெரிஞ்சதுன்னா உடனே கண்டாக்டர்கிட்ட போனால் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அதுக்கு வேண்டிய டெஸ்ட்டெல்லாம் இங்கே ஓசிடி ஆன்ஜியோன்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த கான்ஃபரன்ஸில் இன்றைக்கி பேசியிருக்கிறோம். அப்புறம் அட்வான்ஸ் சர்ஜரி பற்றியும் பேசியிருக்கிறோம். ஸோ அதனால் ஆர்டினரி டாக்டரும் இந்த கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு காரணம், இந்த மாதிரி அடிபட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு பதில் இது இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு உடனே அனுப்புறதுக்கு தான், அவங்கள எஜுகேட் பண்ணுறதுக்கு இந்த கான்ஃபரன்ஸ். இப்போது இன்னொரு ப்ராப்ளம் இருக்கோ, ஆன்லைன் கிளாஸஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆன்லைன் படிக்கிறது, நம்ம ஜேர்னலிஸ்ட் எல்லாம், டாக்டர்ஸ் ஆல்சோ ஆன்லைன் ட்ரைனிங் எல்லாம் இருக்குது. இதில் கொஞ்சம் கண்ணில் ப்ராப்ளம் வருது. டாக்டர் அஸ்வின் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இது ஆன்லைன் கோவிட் சுச்சுவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாமா? பிகாஸ் ஆஃப் கோவிட் எல்லாம் பேர் கம்ப்யூட்டரில் போயிருக்கேன். எவ்ரிபடி இஸ் ஆன் ஸ்க்ரீன், ஜூம் டைம், ஸ்க்ரீன் டைம், இது எல்லா பேர் நியூ டிக்ஷனரியில் வந்திருக்கேன் எல்லா பேருக்கு. ஸோ இது ப்ராப்ளம் என்ன க்ரியேட் பண்ணுறேன், இது கார்னியா இருக்குது. கார்னியாவில் ட்ரைனஸ், ஸோ த கண்ணுக்கு ட்ரைனஸ் ஜாஸ்தி ஆகுது இப்போது. அண்ட் நம்பர் ஆஃப் கேசஸ் ஹவ் கான் ஆஃப் அட்லீஸ்ட் 40% ஜாஸ்தி ஆகுது. அண்ட் த ஒன்லி வே டு டயக்னோஸ் திஸ் இஸ் ஒன் ட்ரை ஐ டயக்னோஸ்டிக் டெஸ்ட். ஒரு ட்ரை ஐ டயக்னோஸ்டிக் டெஸ்ட் இருக்குது.
அதில் கரெக்டாக சொல்ல இது இப்போது மைல்டு இருக்குது, மாட்ரேட் இருக்குது, சிவியர் இருக்குது. எப்படி இருக்குது அது டைப்பு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது ட்ரீட்மெண்ட் இருக்குது. ட்ராப்ஸ் போடலாம், ஒரு வார்ம் பேக் போடலாம். அண்ட் தேர்ட் ஒன் பல்ஸ்ட் லைட். அது லைட் வில் ஸ்டார்ட் செக்ரீஷன். அது 3 ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இது 3 டயக்னோஸ்டிக் டெஸ்ட்ஸ் இருக்குது. அதை சேர்த்து we can solve this problem but together. அது அவேர்னஸ் இப்போ க்ரியேட் பண்ணணும். அதுக்கு தான் நீ எல்லா பேர் ஹெல்ப் பண்ணணும் for creating awareness in dry eye. ஒன் மோர் ப்ராப்ளம் இருக்குது பொறை பற்றி. இப்போ பொறை நம்ம இந்தியாவிலே 1.5 crore people are blind. அதில் 55% பொறை பற்றி இருக்குது பிளைண்ட்னஸ். இப்போ பொறையில் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம லென்ஸ் உள்ளே போடணும். சம்டைம் அந்த லென்ஸ் போட முடியல. டயபெட்டிக் டேமேஜ், இட் ஹஸ் பர்ஸ்ட், அடிபட்டுச்சு, சம் ப்ராப்ளம் ஹஸ் ஹேப்பன். இதே லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது. நம்ம கம் போட்டு உள்ள லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. அது நம்ம இங்கிலீஷில் பேர் சொல்கிறது க்ளூட் IOL. டாக்டர் அத்யா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது க்ளூட் IOL இப்படி பண்ணுறது. இப்போ நீங்கள் சாதாரணமாக இந்த கான்ஃபரன்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே இவ்வளோ 2 வருஷமாக வர்ச்சுவலாக இல்லை கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த ரெட்டிகான் மீட்டிங் பண்ணுறதுனால நீங்கள் க்ரௌட் பார்த்தீங்க. சாதாரணமாக இது நாட் நார்மல். இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எதுக்காகன்னா நிறைய பேர் வந்து இப்போது தே ஆர் கம்மிங் டு லேர்ன். டாக்டர் அமர் சொன்ன பற்றி டயபெட்டிஸ் வந்ததுன்னா அது கண் பொறை வந்து சீக்கிரம் முத்து போயிடும். சீக்கிரம் முத்து போச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது எதனா டயபெட்டிஸ்னாலே இல்லைன்னா எதனா ப்ராப்ளம் கண்ணில் வந்துச்சுன்னா அந்த கண் பொறையை எடுத்த பிறகு கண்ணுக்குள்ளே லென்ஸ் வைக்கிறது முடியாமல் சோடாபுட்டி கிளாஸ் மாதிரி போடுறதா வாய்ப்பு இருக்கும். அதனால டாக்டர் அமர் வந்து 2007 கண்டுபிடிச்ச க்ளூட் இன்ட்ராகுலர் லென்ஸ் வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து டயபெட்டிக் கண்ணில் கூட பண்ணலாம். கண்ணில் இருந்து கண்ணு பொறை எடுத்துட்டு பின்னாடி போய் விழித்தறையை நல்லா ட்ரீட் பண்ணிவிட்டு லேசர் மூலமாக அதுக்கப்புறம் திரும்பி எதிரில் வந்து நம்ம வந்து இந்த க்ளூட் இன்ட்ராகுலர் லென்ஸ். இதில் வந்து இன்ட்ராகுலர் லென்ஸ் சாதாரணமாக வந்து நம்ம கேப்சூல் இருக்கிற கண்ணில் வைக்கிறாத மாதிரி அந்த ஆப்டிக்ஸ் வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு கம் வந்து நம்ம ஹியூமன் பாடியில் இருந்து சீரம் எடுத்து நம்ம கம் பண்ணால் அந்த கம் வச்சு ஒட்டிடுவோம் அந்த இன்ட்ராகுலர் லென்ஸ். இதுக்கு வந்து க்ளூட் இன்ட்ராகுலர் லென்ஸ் சொல்லுவாங்க. இப்போது நம்மக்கிட்ட ரெட்டினால இன்னொரு ப்ராப்ளம் வருது. சப்போஸ் ரெட்டினா செப்பரேட் ஆகுது. சப்போஸ் நீங்கள் கேமராவில் ஃபிலிம் இருக்குது, ஃபிக்ஸ் ஆகல, நம்ம பிக்சர் நீங்கள் ஸ்டூடியோவில் அமுச்சு முடியல, அப்படி நம்ம கண்ணில் ஒரு ஃபிலிம் இருக்குது. நான் சொல்கிறது ரெட்டினா. இங்கே பக்கத்தில் இருக்க டாக்டர் மோகன் ராஜன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது டிட்டாச்மெண்ட் இப்படி ட்ரீட் பண்ணுக்கும். இந்த ரெட்டிகான் கான்ஃபரன்ஸில் வந்து செவரல் ரெட்டினா ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது வந்து டயபெட்டிக் ரெட்டினா பற்றி மேக்குலர் டீஜென்ரேஷன் டாக்டர் நடராஜன் சொன்னார். கண்ணில் அடிப்பட்டதுனால ரெட்டினா ப்ராப்ளமு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ரெட்டினா டிட்டாச்மெண்ட், விழித்திரை நீங்கிறது. சடனாக வந்து இந்த விஷன் ட்ராப் ஆகும். சடனாக வந்து பூச்சி பறக்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஃப்ளோட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். இல்லை கண்ணுக்குள்ளே வெளிச்சம் அடிக்கிற மாதிரி ஃப்ளாஷஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வந்ததுன்னா எஸ்பெஷலி ஹை மயோப்பியா மோர் தென் -5 -6 ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெட்டினல் அட்டாச்மெண்ட் இவங்களாம் வந்து ரெகுலராக செக் பண்ணிக்கணும். அவங்கள நார்மலாக வந்து ஆப்டிக்கல் ஷாப்பில் போய் செக் பண்ணிக்கிறாங்க, அவங்க கண்ணாடி ஒண்டி மாற்றுறாங்க. பட் ஆனால் கண்ணில் மருந்து போட்டு டைலைட் பண்ணி கம்ப்ளீட்டாக இன்டைரக்ட் ஆப்தமாஸ்கோபி பண்ணி ரெட்டினல் எக்ஸாமினேஷன் பண்ணால் தான் அவங்களுக்கு ரெட்டினாவில் வந்து எதாவது ஹோல்ஸ் இருக்கா, வீக் பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காப்போன் இது வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். எப்படி ரெட்டினல் அட்டாச்மெண்ட் ப்ரிவென்ட் பண்ணலாம்னா இது வந்து இந்த லேசர் ட்ரீட்மெண்ட், அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் லேசர் பராஜ்னு சொல்கிறோம். அந்த ரெட்டினா ஹோல்ஸுக்கு வீக் பாயிண்ட்ஸ்க்கு நம்ம லேசர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் விழிப்புணர்ச்சி அவேர்னஸ் அமங் த பேஷண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹை மயோப்பியா இருக்குது, நீங்கள் வந்து ரொம்ப வெயிட் கீட்டு தூக்கினா அந்த மாதிரி ரெட்டினா டிட்டாச்மெண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, உங்களுக்கு தான் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனே வந்து கண் மருத்துவத்தை வந்து செக் பண்ணுங்கள். இந்த ரெட்டினா டிட்டாச்மெண்ட்டுக்கு இப்போ வேரியஸ் டெக்னிக்ஸ் இருக்குது. பக்கல்னு ஒன்று என்ன பண்ணியிருந்தோம், இப்போ விட்ரெக்டமி ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம். முன்னெல்லாம் வந்து ரெட்டினா டிட்டாச்மெண்ட் பண்ணால் வந்து 10% 20% தான் வரும். இப்போலாம் வந்து 90-100% ஆல்மோஸ்ட், பிகாஸ் அட்வான்ஸ் சொஃபிஸ்டிகேட்டட் டெக்னிக்ஸ். இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் இந்த ரெட்டிகான் கான்ஃபரன்ஸில். ஸ்ப்ரெட் ஆஃப் நாலேஜ் and expertise to everybody. That is the main objective of this conference. Thank you very much. Dr. Mohan Rajan, when he said about Dr. Agarwal, apart from his achievements, he has a vision for 100 years, he told. Yeah, definitely he will have a vision for 100 years. Because he is having an opportunity which others don't have, because he is checking the vision of thousands and thousands of people. So definitely he will have a vision for 100 years. கண்ணுக்கே கண்ணு பட்ட போகுது அப்படின்றதுதான். So
when they called me for this conference, really hectic day for me. Straight away from Puducherry I have landed here, and as you said, I have to go to Hyderabad, and again I have to come to Puducherry. So apart from that, I think that when they called, it is my duty to attend this conference. As they said, I am not only a governor, I am a doctor, and I have personally felt that Agarwal Eye Hospital is serving the people maximum in its way, and apart from that, the expertise and the recent modern advanced techniques they follow, really laudable. I appreciate that, and the commitment. Actually, when I was in Chennai, today only, I think after, I also have the habit of referring the patients to Agarwal Hospital and all. I have seen him and I have met him to discuss about the patients. I think after years, I am seeing him in this attire. Otherwise, I will see him always in the theatre attire. So that indicates he doesn't even have time to change his dress. Always on duty, always to attend the patients. So that indicates how they are involved and committed towards that profession. And we have to, as always it is mentioned, great has been their past, wonderful is their present, and glorious can be their future. That is, that can I say. As we all know that eyes are the jewels of the body. As Indians, we are very proud, as Natarajan, Dr. Natarajan, he mentioned here, and he said that he met me at Canada, when I went to Canada to attend a conference. And previously, we were very proud that we could screen the eyes for refractory errors. But now he said ABCD. Anybody can get the checkup for diabetes. That can be, I think, ABCD can be extended to ABCDEFG. So diabetic eyes, that is fine and good. So when all diabetes eyes are screened, definitely it will be fine and good. So that is the message. This eye conferences conveys a message. It is not only the refractory errors. Mostly I have seen patients when they want to go to an ophthalmologist, it is for only refractory error, kannadi podunu, little lens podunu, for that only. But it is something, eyes, they say it is the posterior aspect of the eye. Said for women eyes, but now medically also, the posterior segment, now they are concentrating on the posterior segment, and as it is said by Natarajan, we are seeing during the pandemic, we are seeing so many cases, particularly like macular degeneration and some new complications. So these conferences are very useful, particularly in the pandemic situation, and I appreciate Dr. Agarwal as he has come out from the he has come out from the online and virtual. So it is real virtual. So because he has come out from the virtual conferences and physical conferences, I think because he is an ophthalmologist. Because virtually it's boring, so physically they have very boldly they have come out maintaining all the COVID precautions. And as Indians, we are very proud that we were the forerunners of eye surgery, particularly Sushruta in 600 to 800 BC. He found out cataract, and surgery was done. So that is the pride that Indians have. Apart from that, as he said, I am very proud, I am standing here because yesterday paper I saw most of the foreign countries' presidents, developing countries, stalwarts and presidents took our Indian vaccine, which is the pride of our country. So during our days when we were, as it is said by Natarajan, we were all alumni of Madras Medical College. During our days, then I went to Tanjavur Medical College. During these days, we were dreaming to get the vaccination, whether we had doubts whether our country can produce vaccine. Always the vaccines are imported. But now,
we are producing our vaccine, we are giving to 100 crores and crores of our people, and we are exporting it, and even the developing countries are taking the Indian vaccine. That is the pride of our medical profession, that is the pride of our Indian scientists, and that is the pride of our Honorable Prime Minister. So the combined effort of medical fraternity and the doctors and the researchers is this possible. So when such great things are possible, definitely the most advanced technologies can be taken forward in the field of ophthalmology. And the commitment is the most important. Apart from that, I learned that more than 300 million people suffer from any one other than the eye diseases. And the main aim of these conferences, as it is said, is to stop the blindness. And I appeal the students and the scientists and the ophthalmologists and the academicians who are attending this conference to concentrate on preventive ophthalmology. It is very important. And as it is said, as I said, the people only come to the ophthalmologist for refractory errors, but everyone should know that whatever may be the disease in any part of the body will affect the eyes. So eyes are the windows of the body. It's not only the windows of the soul, it's the windows of the disease in any part of the body. That message should go to the people. And I appeal, then Natarajan, when I met him, he told me that like refractory errors, we screen for the people, particularly school children. We have to screen all the diabetic patients. That is, I accept that because diabetic retinopathy, diabetic blindness are more common nowadays. And I should say that eyes sparkle as soul shines. Our look on the eyes, your look on my eyes or my look on your eyes can reveal pain, anguish, excitement, joy, boredom, intoxication, and any number of other things. The only organ which can reveal all these are the eyes. So when we see the eyes, even as a medical student, we learn about red eyes, white eyes, yellow eyes, crying, the conjunctivitis, whatever may be. These are the windows to the whole body. So I really appreciate Dr. Agarwal for organizing this conference. As it is said, unless we continue our education, we cannot move forward in the field of medicine, any field of medicine. And I appreciate him, and I really appeal each and everyone, kindly motivate the others for vaccination and kindly concentrate on preventive ophthalmology and some of the practices like yoga, concentrating on our food habits and following some of the good habits can prevent our eye diseases. And apart from that, today is the day of mental illness. So when we have to follow our physical illness as well as safeguard our mental illness, so be happy and move forward with bright vision. Thank you so much.